சம்டைம்ஸ் கரப்டான ஒரு மாதிரி எரர் காட்டும்ல, அந்த மாதிரி எரர் தான் காட்டுது. ஒரு எஸ்எஸ்டியை இந்த என்க்ளோசரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான டூல்ஸ் தேவையே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் பிளேஸ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு ஜஸ்ட் அமுக்கினீங்கன்னா இங்கே மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து பிடிச்சிக்கும். லாக் மெக்கானிசமில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அது ரொம்பவே லூஸாக இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகுது. அது நல்ல விஷயம் தான், நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அது வந்து ஸ்க்ரூவாகவே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக எல்லா டைமுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கழட்டி வைக்கிறோம் கீழே எங்கேயாவது வைக்கும் போது அந்த ஷேக்கில் வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட்டில் லைட்டாக வெளியே வந்துட்டே இருக்குது. இதனால பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம அர்ஜென்ட்டாக ஏதாவது யூஸ் பண்ணும்போது அது வந்து லைக் அந்த ஃபைல் வந்து எக்ஸாக்டாக காட்டாது. பட் ஒவ்வொரு டைமும் லைக் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி எஸ்எஸ்டியை கரெக்டாக உள்ளே தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா லைக் வேறு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு ஒன்றும் ஆப்ஷன்ஸ் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது முட்டு கொடுத்து ஏதாவது உள்ளே வைக்கணும், சின்ன ஏதாவது பேப்பர்ஸ் இல்லை கார்ட்போர்டு இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணி உள்ளே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது பெரிய இஷ்யூவாக இல்லாதனால நான் ரிட்டர்ன்லாம் பண்ணல. ஓகே நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அப்படியே தூக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் இப்படி உள்ளே தள்ளிட்டு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே என்னால் லூஸாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எஸ்எஸ்டி என்க்ளோசர் வாங்கலான்னு பிளான் இருந்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற மாதிரியான டைப்ஸ் வந்து இங்கே நான் டேக் பண்ணுறேன் ப்ராடக்ட்டில். இப்படி செக் பண்ணி பாருங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.